மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுகவுடன் அக்கட்சி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் நிலையில் கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்கலாம் என்பது பற்றியும் செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் முருகேசன் கலந்துரையாட இருக்கிறார்கள். இனி உங்களிடம் ராஜ்குமார். ராதா, ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. களத்தில் செய்தியாளர் முருகேசனும் நம்மிடம் இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுடன் நடத்தியிருக்கிறது. இன்றைய கூட்டம் பொறுத்தவரை மிக முக்கியமாக திமுகவுடன் நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குறித்து திமுக எந்தெந்த தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்க இருக்கு அப்படின்றத மிக முக்கியமா பேசுறாங்க. குறிப்பா கடந்த கூட்டணியிலே 2 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கட்சி மதுரை, கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த தொகுதிகளுடன் கூடுதலான தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கிடைப்பது, அதே போன்று கூட்டணிக்காக தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகள் எப்படி செய்ய இருக்கிறாங்க, வாக்குச்சாவடி முகவர்கள் அமைப்பது உள்ளிட்ட மிக முக்கியமாகவும், அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுறாங்க. கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர், அதே போன்று டெல்லியிலிருந்து பிரகாஷ் காரத் அரசியல் தலைமை குழு உறுப்பினர், முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பா கூடுதல் தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவுடன் பேசியிருக்கிறாங்க. அந்த கூடுதல் தொகுதிகள் என்னென்னவா இருக்கு, அதே போன்று அது கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா, அது எப்படி இருக்கு முருகேஷ்? ராஜ்குமார், நீங்க சொன்ன மாதிரி மாநில குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டம் 10, 12 ஆகிய 2 தேதியில் நடக்கதா இருந்தது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்பாடு இல்லாத நிலையில தற்போது இந்த கூட்டம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்குது. கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிர்வாக குழு, மாநில குழு கூட்டம் நடக்குது. இந்த இதுக்கடையில பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டது. அது ஒரு விருப்ப தொகுதியாகவும் இருக்கிறது. இந்த முறை கூடுதலாக 6 தொகுதியில் போட்டியிட அவங்க ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, அதே போல கன்னியாகுமரி, மதுரை, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட தொகுதியில கொடுத்திருக்காங்க. தென்காசி கொடுத்திருக்காங்க. அதுல ஏற்கனவே நாகர்கோவில் தொகுதியா இருக்கும்போது கன்னியாகுமரி நாகர்கோவில் தொகுதியில் இருக்கும்போது சிபிஎம் போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க. அது அடிப்படையில் கன்னியாகுமரி தொகுதியை கேட்டிருக்காங்க. இது போல இதை தவிர பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியுமே ராஜ்யசபா சீட் கேட்டு வழக்கமா இருக்கு. அந்த அடிப்படையில் இவங்களுக்கான தொகுதி லோக்சபாவில் எண்ணிக்கை குறைவா கொடுத்தாங்கன்னா ராஜ்யசபா தொகுதியும் ஒன்று ஒதுக்கணும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா 2008 டி கே ரங்கராஜன் திமுக சார்பில் போட்டிட்டு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அந்த அடிப்படையில் கூடுதலா இந்த முறையும் அவங்க எதிர்பார்க்கிற தொகுதி 6 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபான்றதுல லோக்சபா எண்ணிக்கை குறைக்கப்படும் சூழ்நிலையில் கூடுதலாக ராஜ்யசபா கொடுக்க வேண்டும் அப்படின்ற நிர்பந்தத்துல தான் தற்போது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இவங்களுக்கான வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு, இவங்க சப்போஸ் இந்த கூட்டணியில் புதுசா திமுக மக்கள் மையம் வரப்போகுது, கோயம்புத்தூர் தொகுதி ஒதுக்க போறாங்க அப்படின்ற போது சிட்டிங் தொகுதியான இவங்க சிபிஎம் அதை விட்டு கொடுப்பாங்களா, அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு ராஜ்குமார்? முருகேஷன், அதாவது கடந்த முறை வெற்றி பெற்ற 2 தொகுதிகளும் வேண்டும் அப்படின்றதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு நிர்பந்தமாக இருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர் தொகுதியில மார்க்சிஸ்ட் கட்சி கடந்த முறை 2 முறை மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற தொகுதியா இருக்கு. 2009 திமுக கூட்டணியில் இருக்கும் போதும் மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற இடம். தற்போது அந்த கோயம்புத்தூர் தொகுதியிலே பி ஆர் நடராஜன் மீண்டும் வெற்றி பெற்று 2 முறை மார்க்சிஸ்ட் கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றி பெற்ற இடமா இருக்கு. அது வேண்டும் அப்படின்றதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிர்பந்தமா இருக்கு. அது இல்லை அப்படி என்றால் மற்ற தொகுதிகள் ஏற்கனவே அதற்கான ஒரு விருப்பமான பட்டியலை கேட்டிருக்காங்க. குறிப்பா கன்னியாகுமரி தொகுதியில ஏற்கனவே அப்போதைய நாகர்கோயில் தொகுதியாக இருக்கும்போது மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. அது ஒரு ஆப்ஷனா கேட்கிறாங்க. அப்படி இல்ல அப்படின்னா சிபிஐ வசம் இருக்கக்கூடிய நாகை நாடாளுமன்ற தொகுதி தங்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு விருப்பமா இருக்கு. அதை ஒரு பக்கம் திட்டமிட்டு இருக்காங்க. இது இல்லாம ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது மாதிரி தென்காசி பட்டியல இருக்கு, அதே போன்று மயிலாடுதுறை பட்டியல் இருக்கு. இதன் அடிப்படையில அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இதிலும் குறிப்பா என்ன அப்படின்னா மார்க்சிஸ்ட் கட்சி இந்த முறை தொடர்ச்சியாக கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனியா தான் நின்றாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாம மக்கள் நல கூட்டணியில அவங்க போட்டியிட்டாங்க. எனவே தற்போது அவங்க ஒரு பரவலா தமிழகம் முழுவதுமே பல போராட்டங்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் வச்சு பல போராட்டங்கள் நடத்தினாலுமே தேர்தல் அரசியல இன்னும் கணிசமா வெற்றியை கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்பு காட்டுறாங்க. அதன் அடிப்படையில தான் தொகுதியை தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியிலே இருக்கிறாங்க. அதற்கான
அதாவது பரவலா வந்து மார்க்சிஸ்ட் கட்சி வந்து விவசாயிகள், தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் வந்து தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் என்றதுனால வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் போன்றவை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் இருந்தாலும் சரி, இதை மையப்படுத்தி அவர்கள் தொகுதிகள் கேட்கிறது அப்படின்ற விஷயங்களா இருக்கு. அதே போல வந்து விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், ஏன்னா கடந்த காலங்கள் விவசாயிகளுடைய போராட்டங்கள்லாம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரியாரிட்டியா வந்து டெல்டா ரீஜனல்ல அதே போன்ற நாகை கேட்கறது இது போன்ற விஷயங்கள்ல வந்து சிபிஎம் எப்பயுமே அதுக்கான ஒரு முனைப்பு காட்டுறாங்க. அப்படி ஒரு புறம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியில வந்து மார்க்சிஸ்ட் கட்சி கொஞ்சம் அதனுடைய அமைப்பு ரீதியா வந்து கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலையும் தொகுதிகள் கேட்டாங்க. அதே போன்று இதற்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா நாகர்கோயில் தொகுதியா இருக்கும் பொழுதும் அதுல வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் தொகுதிகள் கேட்கக்கூடிய விஷயங்களா வந்து அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. இதுல இப்போ அப்படிதான் வந்து என்னன்னா மதுரை தொகுதி வந்து அது போல கொஞ்சம் தக்க வச்சிருக்காங்க. கடந்த 3 முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ திமுக கூட்டணியில இருக்கும்பொழுது கூட வந்து என்ன அப்படின்னா கடந்த தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம்ல போட்டிட்டாங்க. ஆனா அதுல வெற்றி கிடைக்கல. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிட்டு இப்போ ஒரு துணை மேயரும் வந்து மதுரை வந்து கிடைச்சிருக்கு. அப்படி கணிசமா தொடர்ந்து இப்போ மதுரை தொகுதியை வந்து மார்க்சிஸ்ட் தக்க வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போது அதுக்கான கூட்டணியும் வந்து தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்றது திமுக திட்டமிட்டு இருக்காங்க. கூடுதலா நீங்க சொன்ன மாதிரியே வந்து நாடாளுமன்ற தொகுதி கடந்த முறை 2 தொகுதி கேட்டதை விட கூடுதலான தொகுதிகளும் குறிப்பா ராஜ்யசபா சீட்டும் வாங்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல தான் இருக்காங்க முருகேஷ்.